நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா, எஸ் ஓகே. உங்களுக்கும் வேண்டாம், எனக்கும் வேண்டாம். யாருக்குமே வேணாம். இல்ல, நம்ம பரத் கிட்டே கேட்கலாம். அவர் வந்து நிகழ்ச்சியோட பிகினிங்லேயே சொன்னாரு, அவர் வந்து பேலே, பிருவிட்ஸ், இந்த மாதிரி டர்ன்ஸ், அந்த மாதிரி ஸ்டைல் தான் கத்துக்கிட்டாராம். இப்போ அவர் சொல்லி கொடுக்க நீங்க ஆடி ஒரு பிரேக் விட போறீங்க. பரத், can we have you on stage? மாப்பு வச்சிட்டாங்க ஆப்பு. நீங்க என்னமோ டர்ன்லாம் வாங்க, அந்த யூ டர்ன் பாவனா சிரிக்கச்சே திட்டமிட்ட சரியா இருக்கு. இல்ல இல்ல அப்படிதான் போயிட்டு இருக்கு. இல்ல பரத், இது வந்து சிவாக்கு ஒரு அமேசிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். மாஸ்டர் கிளாஸ் அவருக்கு இப்ப கிடைக்கும். ஆப்புன்னு பாட்டிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. சிவா, நீங்க அதை வந்து கத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணுமா? அது வெட்டுங்க வெட்டுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரெடி, நான் இருக்கு. தலைய வச்சிரேன். ஆனா பரத், one more time, can we have you on stage? ஆக்சுவலா ரொம்ப சிம்பிள், அது பெருசா. ஃபர்ஸ்ட் பேலே, செகண்ட் பேலே, செகண்ட் பாலே, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். இதான் பேலே. ஒரு ஓவருக்கு 6 பால் இல்ல 5 பால், அவ்வளவுதான். பேலே ஓவரா? 5 portions of ballet. ஓகேங்களா? ஷெனை டர்ன். டர்ன் பண்ணுங்க. சென்னை சென்னை இல்லைங்க, ஷெனை. சென்னை ஷெனை டர்ன். ஓகேங்களா? ஒரு டர்ன் ஓகே, பட் அத்தனை டர்ன் கஷ்டமாச்சே. பண்ணுங்க பண்ணுங்க, உங்களால பண்ண முடியாதா? 1 2 அதனே கையே 3. நைஸ் மாஸ்டர் ஜி ஓகேயா? டியூனிங் பண்ண ஆக்சுவலா நீங்க நல்லா டான்ஸ் ஆடுவீங்க. கொஞ்சம் டியூனிங் எல்லா ஆசையும் இருக்கு. கொஞ்சம் அங்கங்க டியூன் பண்ணீங்கன்னா சூப்பரா ஆடுவீங்க. அங்கங்க பார்ட்டா பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கிரீஸ் போட்ட கட்டாரு. இந்த பேலே பி ஆது இருந்துச்சா? பேலேல இருக்க பில நல்லா இருந்துச்சு. ஓகே. இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல. இப்ப நம்ம பி கிட்ட கூட வரல. ஒரு ஸ்மால் பி ஆது போட்டுக்கறேன் மேம். எந்த பீக்கும் லாயக்கு இல்ல இது. சார் ஐ அண்டர்ஸ்டாண்ட். தேங்க் யூ. ஃபியூச்சர்ல ஹீரோவா பண்ண போற அவரை போட்டு ஏங்க நீங்க இழிவுபடுத்திட்டு இருக்கீங்க? படம் வேற அடுத்த மாசம். அடுத்து பாருங்க, அடுத்து இன்னும் 1 வருஷத்துல பச்சை அப்படின்னு ஆரம்பிக்க போறாரு பாருங்க. Alright, okay. இப்போ நம்ம மியூசிக் போடலாம். They have to dance for us. நோ, அவர் பரத் ஆடுவாரு. அது கண்டிப்பா அது அவர் மட்டும் ஆடினா அது உண்மையிலேயே அமேசிங்கா இருக்கும். அதை இப்ப நம்ம பார்த்தலாம். மைக்க மட்டும் நான் வாங்கிக்கிறேன் சார். இந்த கூட வேலை சப்போர்ட் இல்லனா எப்படி விவேக் தனியா பாவம் அவர் அப்படி சப்போர்ட். நீங்க ஆடுங்க. சாரி கட்டிட்டு வரேன். Come on. தாண்டி வருவாயா விளையாட ஜோடி நீங்க சுத்துவீங்க. மைக். வெண்ணிலவே வெண்ணிலவே விண்ணை தாண்டி வருவாயா விளையாட ஜோடி தேவை. சோ இதுதான் பாலே. ஹலோ பாட்டு நீ பாட்டுங்க. பண்ணிடுங்க. ஒரு பிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி. Come on, சிவா. ஜோடி தேவை. இந்த பூலோகத்தில் யாரும் பார்க்கும் முன்னே உன்னை அதிகாலையில் அனுப்பி வைப்போம். அது பாலே, இது கண்டெம்பரரி. 2 ஸ்டைல்ஸ் மிங்லிங். இதுக்கு மேல நம்ம ஆடினா என் பேண்ட் கிழிஞ்சிரும். எனக்கு இருக்கிறது ஒரே பேண்ட் தான். சோ ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் எடுத்துங்க. Thank you so much பிரதர், அமேசிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததுக்காக. ஷார்ட் கமர்ஷியல் பிரேக் சொல்லி முடிங்க. பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 powered by Maggi Finals 1. ஹாய் மனோஜ் அண்ட் ஜெயந்த். காஸ்டியூம்லாம் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்டான கெட்டப்பா இருக்கு. உங்களோட கான்செப்ட் என்ன? இந்த கோஸ்ட் ஃப்ரீக்கி. யாரை பத்தி பொறிக்கின்னு? கோஸ்ட் ஃப்ரீக்கி. ஃப்ரீக்கியா? ஃப்ரீக்கி அப்படினா பயமுறுத்த போறாங்களாம். பாவனா மாதிரி. இல்ல நினைச்சேன் ஃபர்ஸ்டே ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது நினைச்சேன். இல்ல என்ன மாதிரி பயமுறுத்த போறீங்க? லைக் பயமுறுத்துறதுன்னு இல்லை, ஃபர்ஸ்ட் கோஸ்ட் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீக்கியா பார்க்குறவங்க கொஞ்சம் ஃப்ரீக் ஆகிற மாதிரி. லைக் அது என்ன கோஸ்ட் ஃப்ரீக்கி? அது என்ன பண்ணுறது? கோஸ்ட் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஓகே. செகண்ட் வந்து ஒரு ஃப்ரீக்கி ஸ்டைல். யாரோ அந்த வார்த்தையை சொல்லி கொடுத்துருக்காங்க உனக்கு. அதையே சொல்லிட்டு இருக்க ஃப்ரீக்கி. அப்படி சொன்னா புரியும் எல்லாருக்கும். உங்களுக்கு தான் புரியல. என்ன சொல்லுங்க? ஃப்ரீக்கி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. பயமுறுத்த போறாங்க. நான் போய் சொல்லிட்டேன்ல. ஃப்ரீக்கினா என்னங்க? ஃப்ரீக். you're a freak அப்படினு சொல்லுவாங்க. அத தெரியலங்கறத இப்படி சொல்றது. you are a freak.
ஃப்ரீக்னா என்ன பிரதர் ஜெயந்த் சொல்லுங்க எங்களுக்கு வி வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட் யா ஐயோ ப்ளீஸ் ஆ வந்து எல்லாமே கலந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கோஸ்ட்லி டான்ஸ் ஹிப்ஹாப் எல்லாமே கலந்த மாதிரி தான் அந்த ஃப்ரீக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே நைஸ் கான்செப்ட் ஐ லைக் வெரி மச் எஸ் ரொம்ப புரிஞ்சிருச்சுல்ல மேம் இப்பதான் நான் வந்து மின்சார பூவே அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து நினைச்சிருக்கீங்க. ஐயங்கார் வீட்டு அழகு மட்டும் கிடையாது மேம் எங்க ஜோடி சீசனுக்கே ஒரு அழகு நீங்க தான் மேம். நான் உங்களை பத்தி ஏதாவது சொல்லணும்னா இப்போ நோ நான் பவனா மாதிரி கிடையாது. How dare you? ஓ தேங்க் யூ. Watch it. அதுல இருந்த ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப அழகா இருந்தது. பூக்களுக்கே அவங்க மேல கோபம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொன்ன பிறகு தான் டக்குன்னு திரும்பி பார்த்தேன். அங்க இருக்கிறதுல எது பூங்கொத்து அப்படின்னே தெரியல. சிவா சிவா பிடுங்கி ஆக்சுவலி உங்ககிட்ட ஒரு உண்மை நான் சொல்லி ஆகணும். யா உங்களுக்கு கேட்கல ஏன்னா இவர் வந்து சாஃப்டா சொன்னாரு. இந்த நிகழ்ச்சியோட சென்டர் ஃபிகர் அப்படின்னு சொன்னா நைஸ் ஃபிகர் அப்படின்னாரு. நைஸ் ஃபிகர் அப்படின்னாரு. கேளுங்க அதை பத்தி. பரவாயில்ல எக்ஸ்கியூஸ் தேங்க் யூ மேடம். உண்மையே டக்குன்னு மைண்ட் வாய்ஸ் வந்து ஐ டோன்ட் மைண்ட். தேங்க்ஸ். உங்களை சொன்னாதான் she will mind. ஓகே சோ சிவா ஒரு சம்மக் சல்லோ பிரேக். சம்மக் சல்லோ பிரேக். ஆமா அதான் நீங்க தான் ஷாருக் கான் மாதிரி இருக்கீங்கன்னு ரொம்ப பீத்திக்கிறீங்களே. நான் எப்பங்க சொன்னேன்? ஃபர்ஸ்டே சொன்னீங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. நோ நான் சொன்னது வந்து நான் சாருகாசன் சார் மாதிரி இருக்கேன் அப்படி சொன்னேன். என்னது இருந்தாலும் பரவாயில்ல ரம்யா மேம்காக நீங்க ஷாருக் கான் மாதிரி ஸ்டைல்ல Dress போட்டிருக்கீங்க. சம்மக் சல்லோ பிரேக் விட்டுருங்க. சம்மக் சல்லோ பிரேக். ஆமா இது பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5 பவர்ட் பை மேகி கிராண்ட் ஃபினாலே லைவ். இல்ல முதல்ல வந்து ஷாருக் கான் பண்ணோம் இல்லையா இப்ப ஷாருகாசன் பண்ணலாம். மனோஜ் ஜெயந்த்ங்கிறது யாரு என்ன குலம் என்ன கோத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு வாங்க. அடுத்த பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி மேகியோட அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கிறதுக்கு முன்னாடி அதேதான் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி பூர்விகா மொபைல் ஜோடி சீசன் 5ல பவர்ட் பை மேகி இந்த கிராண்ட் ஃபினாலேல ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வாங்க. அது என்ன வயர்ல 6 பேக் வரைஞ்சிருக்கீங்க? சும்மா மேம் வரமாட்டேங்குது வரைஞ்சாச்சு பர்ஃபார்மன்ஸ் வரணும். என்ன சிவா அதை விட்டுட்டீங்க? என்ன மேம் இது கண்டிப்பா சிவாவோட ஐடியாவா தான் இருக்கும். இல்லை அவருக்கு இருக்க ஷர்ட் அவுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 8 பேக். காமிங்க. ஐயோ கம் ஆன் சிவா. நோ நோ மேம் அவனுக்கு அது வரையறது என்னோட ஆசை இல்ல அது ரின்சனோட ஆசை. ப்ளீஸ் காமிங்கண்ணே நம்ம ஆடியன்ஸ்ண்ணே. நம்ம ஆடியன்ஸா? ஏன்னா அது அவனுக்கு வரையறதுக்காக இடம் இருக்கு மேம் நமக்கு அதுக்கு இடம் இல்லை. நல்லா ஃபுல் மீல்ஸ் வேற சாப்பிட்டேன் மத்தியானமா. ஷாருக் கான் மாதிரி Dress போட்டுட்டா போதாது. அவர் தர்தே ரிஸ்கோல காமிச்சார்ல 6 பேக் 20 கோடி ரூபாய் கொடுங்க நான் அந்த மாதிரி வரேன். அப்பனா என்ன சிவா எல்லாமே பணத்துக்கு தான் வேல்யூவா? ஆமா மேம் அதை கொடுத்தா ஏதாவது வீட்டுல கொடுத்துட்டு ஒரு வருஷமா ஜிம்லயே இருந்துட்டு ஏன்னா வேற எந்த வேலைக்கும் போக முடியாது மேம். அதுல இருந்து அந்த பேக்ஸ் எல்லாம் வச்சு வந்து அது தண்ணியே குடிக்க கூடாதுன்னு சொல்றாங்களா. நம்மளால ஃபுல் மீல்ஸே சாப்பிடாம இருக்க முடியாது. 8 பேக்ஸ் எல்லாம் வைக்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஃபேமிலி பேக்னா ஈஸி இல்லை? ஃபேமிலி பேக் தான் ஆல்ரெடி இருக்கு மாஸ்டர். ரின்சன் பேசும்போதே தெரியுது அந்த கலாட்டா இதெல்லாம். இங்க வாய்ப்பு கிடைச்சதுனால டான்சர் ஆயிட்டான். இல்லைன்னா அக்யூஸ்டா இருந்து ஸ்டேஷன்ல உட்காந்து